ஹாய், ராஜேஷ் மாரியப்பன் மாரி ஃபார்ம்ஸ்லேருந்து. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்ம் ப்ராடக்ட் கிடையாது. இது ஒரு ப்ரொமோஷன் வீடியோவும் இல்லை. இது நான் யூஸ் பண்ணிகிட்ருக்க ஒரு கார் ஷெட்டு. இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்டாக நம்ம ஸ்ட்ரீட் வழியாக கிராஸ் பண்ணுற அத்தனை பேருமே இந்த இந்த ஷெட்டை என்கொயரி பண்ணிட்டு தான் போவாங்க. இது எங்கே வாங்கணும், இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் என்ன அப்படின்றது. ஸோ கார் வச்சுருக்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன். இந்த கார் ஷெட் பார்த்திங்கன்னா ஒரு மேனுவல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகாது, நம்ம தான் ஓப்பன் பண்ணணும். இப்போ இந்த கார் ஷெட் பார்த்திங்கன்னா டபுள் சைடு. இப்போ நான் ஓப்பன் பண்ணுற பக்கமும் ஓப்பன் பண்ணலாம், அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடும் அப்படியே ஃபோல்ட் பண்ணி இதே மாதிரி அந்த பக்கமும் ஓப்பன் பண்ண முடியும். இதுக்கு 4 கார்னர்லேயும் லாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ அதை நம்ம ஒரு சைடு நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னா, இப்போ எனக்கு அது யூஸ் இல்லை, அதனால் நான் டோட்டலாக இறக்கி வச்சுருக்கேன். அது மாதிரி ஒரு சைடு மட்டும் நம்ம ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணால் போதும். இந்த லாக்கை நம்ம இப்படி க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இது கீழே இந்த பக்கம் வராது. இப்போ இந்த கார் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பக்கம் ஒரு 2 to 2.5 ஃபீட் நல்ல கேப் இருக்கும். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு 1 ஃபீட்டு கேப் இருக்கும். இந்த கார் MG ஹெக்டார் ப்ளஸ் இனோவா அந்த மாதிரி. இந்த ஷெட்டு ஒரு 3 வெரைட்டியில் இருக்குது. சின்ன காருக்கும் இருக்குது, இந்த மாதிரி காருக்கும் இருக்குது. இது MS பைப்பால் இந்த ஃப்ரேம் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த ஷீட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு திக்கான ஒரு ஷீட்டு. ஸோ இதுக்குள்ளே நம்மளால் அந்த சூரிய ஒளி ஃபேட் ஆகிற பிரச்சனை இருக்காது, எந்த ஒரு லீக்கேஜும் ஆகாது. நான் இந்த ஷெட்டை வாங்கி ஒரு 1.5 வருஷம் ஆச்சு, இந்த கார் வாங்கினது. இப்போ இந்த டோரை நம்ம திறக்கிறோம் அப்படின்னா ஒரு 3/4 மேலே ஈஸியாக திறந்து நம்ம அழகாக உள்ளே போகலாம். போயிட்டு வண்டியை நம்ம ஃப்ரீயாக வெளியே எடுத்துகிட்டு வர முடியும். திருப்பி நம்ம உள்ளே கொண்டு போகும்போதும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, நீட்டாக இருக்கும். இப்போ சென்னை மாதிரி ஏரியாவில் நம்ம கார் பார்க் பண்ணுறது ஒரு பெரிய சேலஞ்சே சொல்லலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 4000லேருந்து 4500 வரைக்கும் சென்னையில் ப்ரைவேட் கார் பார்க்கிங்க்கு ஒரு காருக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ இந்த ஷெட்டு பார்த்திங்கன்னா லென்த்து ஒரு 20 ஃபீட் இருக்கும். அகலம் பார்த்திங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பக்கம் ஒரு 2 அடி, இந்த பக்கம் ஒரு 1 அடி இருக்கும். நான் சுற்றி மண்ணில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால ஒரு செங்கல் சுற்றி சும்மா அப்படி வச்சு அதில் சிமெண்ட் போட்டு இதை உட்கார வச்சுருக்கேன். இதே ஒரு தரையில் ஃப்ளாட்டாக வைக்கிறோம் அப்படின்னா நம்ம டேரெக்டாக இதை அப்படியே வச்சிடலாம், ஸ்க்ரூ போட்டு அப்படியே வச்சிடலாம். இதனால் என்ன பெனிஃபிட் பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஆள் வச்சு கார் அடிக்கடி துடைக்க வேண்டிய வேலையும் இல்லை, அடிக்கடி வாட்டர் வாஷ் பண்ணுற அந்த காசும் நம்மளுக்கு செலவு மிச்சம். நம்மளுக்கு இது யாருக்கு ரொம்ப யூஸாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டல் ஹவுஸில் இருக்கவங்களுக்கும், இந்த அப்பார்ட்மெண்ட்டில் பேஸ்மெண்ட்டில் நமக்கு பார்க்கிங் இல்லாமல் காம்பவுண்ட் வால் பக்கத்தில் அந்த நம்பர்ஸ் போட்டு நமக்குன்னு ஒரு ஸ்லாட் அலாட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம பர்மனெண்ட்டாக அங்கேயே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது இதை அப்படியே மடக்கி நம்ம ஈஸியாக வண்டியில் ஏற்றி கொண்டு போயிடலாம். இதோட காஸ்ட் 35,000 நான் ஹரியானாலேருந்து கொண்டு வந்தேன். அதுக்கு தனியாக டிரான்ஸ்போர்ட்டுக்கு நான் செலவு பண்ணேன்.